இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் டிப்ளமோவில் வந்து கேட்ட கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுத்த விதிகளின்படி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களின் எந்த தொடர் வரும் என தேர்ந்தெடுக்கவும்னு கேட்டிருக்காங்க. விதி என்னன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட் சீரீஸில் கேட்டிருந்தாலே இப்படி ஆல்ஃபபெட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இசட் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயருன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயரோட வேல்யூ எழுதிக்கோங்க. 1 4 9. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டிய எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். ஆப்ஷனை பார்க்கலாம். ஆப்ஷனுக்கு நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து எத்தனை லெட்டர் வந்து மிஸ் ஆகிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 4 9 இந்த லெட்டர் வந்து மிஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? சிக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இ கொடுத்துருக்காங்க. சிக்கு அப்புறம் இ ஒரு லெட்ரு மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இக்கு அப்புறம் ஜே கொடுத்துருக்காங்க. இக்கு அப்புறம் ஜே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 லெட்ரு வந்து மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கு அப்புறம் டி இருக்குது. ஓகேவா? ஜேக்கு அப்புறம் டி எத்தனை லெட்ரு வந்து மிஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 லெட்ரு தான் மிஸ் ஆகணும். 10th லெட்டராக தான் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டி இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகுது இந்த விதிப்படி. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் இதில் வந்து ஆப்ஷன் ஏவை வந்துடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் செக் பண்ணி கண்டுபிடிக்கணும்.